ஆதி நில்லு ஆதி, தயவு செஞ்சு நில்லு ஆதி. நீ தானே என்னைய விரட்டி விரட்டி காதலிக்கிறேன்னு சொன்ன. நானா உன்னைய லவ் பண்ணேன் சொல்லு. இப்ப வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம் ஆதி? எங்க அப்பா பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஊரை விட்டு போலாம் நீ தான் சொன்ன, நானும் வந்தேன். அதுக்கப்புறம் அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ தான் சொன்ன, நானும் சரின்னு சொன்னேன். முடிவு எடுக்கிறது எல்லாம் நீ தான் ஆதி. ஆனா கெட்ட பேர் மட்டும் எனக்கு. இது என்ன ஆதி நியாயம்? நல்லா யோசிச்சு பாரு. நீ தானே ஆதி என்னை விரட்டி விரட்டி காதலிச்ச. இப்ப நான் நீ வேணுங்கிற, நீ என்ன வேண்டாங்கிற. என்ன ஆதி நியாயம்? ச்சே, கனவா? ஆனா சத்யா கனவுல கேட்டது எல்லாமே நிஜம்தானே. அவளை விரட்டி விரட்டி காதலிச்சது நான் தான். இந்த ஊரை விட்டு போயிடலான்னு சொன்னதும் நான் தான். அப்புறம் அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னதும் நான் தான். ஆனா இப்ப கெட்ட பேர் இல்லை அவளுக்கு. சாரிம்மா, நான் உன்னை என்னைக்குமே கைவிட மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு தான். ஆதி எந்திரிச்சிட்டியாப்பா? அம்மா, அப்பா எங்கம்மா? ஏயா? ப்ளீஸ்மா, அப்பா எங்க? சீக்கிரமா கூப்பிடுங்க. என்னாச்சு? எதுவும் பேய் கனவு எதுவும் கண்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அப்பாவை கூப்பிடுங்கம்மா ப்ளீஸ்மா. என்னங்க என்னங்க? என்னாச்சு சரண்யா, ஏன் இப்படி பதட்டமா இருக்க? பதட்டமா இருக்கிறது நானா உங்க பையனா? காலையிலே பேய் எறிஞ்ச மாதிரி இருக்கிறான், என்னன்னு கேளுங்க. ஐயா ஆதி, என்னாச்சியா? அப்பா, நேற்று ஏதோ உங்க ஃப்ரெண்டு சக்கரவர்த்தி பொண்ணு என்கேஜ்மெண்ட்டை பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல? ஆமாப்பா, இன்னைக்கு தான் பேசுறதுக்கு போனோம். ஏன் என்னாச்சு? இல்லப்பா, அந்த சம்மந்தம் நமக்கு வேண்டாம். ஏன்ப்பா, நேற்று உனக்கு சம்மதம் தானே சொன்னேன். இல்லப்பா, இன்னைக்கு தான் தெளிவா முடிவெடுத்திருக்கேன். எனக்கு சத்தியா தான் வேணும். இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? நேற்று வேண்டான்னா அப்புறம் இன்னைக்கு வேணுங்கிறா. என்ன சொல்றது? ஆ, உங்க பையன் தானே, வேற எப்படி இருப்பான்? ஐயா, நேற்று நீ தானையா வேண்டான்னு. அது அவர் மேல இருந்த கோபத்துல ஏதோ சொல்லிட்டேன்ப்பா. ஆனா பண்ண தப்பு எல்லாமே நான் தான்ப்பா. என்னப்பா சொல்ற? தப்பு நீ பண்ணியா? ஆமாப்பா, அந்த பிள்ளைய வரட்டி வரட்டி லவ் பண்ணது நான் தான். ஊரை விட்டு போயிடலான்னு கூப்பிட்டதும் நான் தான். அதுக்கப்புறம் அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னதும் நான் தான். பண்ண தப்பு எல்லாமே நான் தான்ப்பா. இப்ப நானே அந்த புள்ளைய வேண்டான்னு சொன்னா நல்லா இருக்காதுப்பா. எனக்கு சத்தியாதாப்பா வேணும். சரிடா, அவருதான் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாரு, என்ன பண்றது? வேற வழி இல்லம்மா, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு சம்மதம் தானே? நீங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. என்னங்க இவ இப்படி பேசுறா? எல்லாம் ஏற்கனவே பேசி வச்சது தானே சரண்யா. பொண்ணோட அப்பா ஒத்துக்கலன்னா பொண்ணை கூட்டிட்டு வர்றது தானே பிளானு. ஏங்க நீங்களுமா? என்ன சரண்யா, நம்மளும் காதல் கல்யாணம் தான், மறந்துட்டியா? அதெல்லாம் சரிதான். ஆனா நம்ம இப்போ ஒரு பெத்தவங்க ஸ்தானத்துல இருக்கோம். நம்மளே எப்படி நம்ம பையனுக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாரு. எங்க வீட்லயோ இல்லைன்னா உங்க வீட்லயோ நம்ம கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு இருந்தா நம்ம இப்ப அனாதையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நம்ம நிலைமை நம்ம பையனுக்கும் வரணுமா? பொண்ணு வீட்டில தான் முடியாதுன்ட்டாங்க. நம்மளாவது அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுக்கலாமே. நீங்க சொன்னா சரிதாங்க. அப்புறம் என்ன தம்பி, அம்மாவே சம்மதம் சொல்லிட்டா, தைரியமா கூட்டிட்டு வா. ஆனா தம்பி, இந்த எக்ஸாம் மட்டும் முடியட்டுடா. அந்த பிள்ளை நல்லபடியா எக்ஸாம் எழுதட்டும். சரிம்மா. அப்புறம் என்ன, சக்கரவர்த்தி பொண்ணை நம்ம ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான். ஏங்க அவனுக்கு அது பொறுமையா கல்யாணம் முடிப்போங்க. சரி சரி. அம்மா, எப்பயும் போல சாப்பாடு கட்டிடுங்க, நான் வேலைக்கு போறேன். வேலைக்கா? என்ன தம்பி விளையாடுறியா? அந்த ஆள் அவ்வளவு தூரம் பேசினா மறுபடியும் அவன் கம்பெனிக்கு வேலைக்கு போகணுமா? அப்பா, அது ஒன்றும் அவர் கம்பெனி இல்லை, சிவா சார் கம்பெனி. ஆமையா, அவர் பார்த்த உடனே மக்கு சோம்பேறி அது இதுன்னு சொன்னாரு. அம்மாக்கு ராத்திரி எல்லாம் தூக்கமே வரல. நீ மறுபடியும் அவர் முகத்துல முழிக்கணுமா? நீ அங்க வேலைக்கு போக வேண்டாயா? என்னம்மா நீயும் இப்படி பேசுற? உன் பையன் மக்கா இருந்தா 30 பேர் அட்டன் பண்ண இன்டர்வியூல நான் மட்டும் எப்படி ஃபர்ஸ்ட் ஆளா வந்தேன்? யோசிச்சு பாரு. அந்த ஆளு சும்மா பொண்ணு தரக்கூடாதுங்கிறதுக்காக அது இதுன்னு பேசினாருமா. அதையுமா நீ மனசுல வச்சிட்டு இருக்க? நான் கண்டிப்பா வேலைக்கு போனோமா. யாரு என்னைய மக்கு சோம்பேறின்னு சொன்னாரோ அவரு முன்னாடி அவரு பொண்ணு கூட நான் நல்லபடியா வாழ்ந்து காட்டணுமா. அதுக்காகவே நான் அந்த கம்பெனிக்கு தான் வேலைக்கு போறேன். சரிடி, சாப்பாடு ரெடி பண்ணு. என்னங்க? அவன் இஷ்டப்படி இருக்கட்டுமே, அவன் பேசுறதும் கரெக்டு தான். உன் பையன் மக்கா இருந்தா 30 பேர் அட்டன் பண்ண இன்டர்வியூல அவன் மட்டும் எப்படி ஃபர்ஸ்டா வந்திருக்க முடியும்? தம்பி சொன்ன மாதிரி அந்த ஆளு பொண்ணு தரக்கூடாதுங்கிறதுக்காக தான் கண்டது கரையுது பேசியிருக்காரு. நீ சாப்பாடு ரெடி பண்ணு போ. ஐயா ஆதி, இதுக்கப்புறம் தான் நீ கவனமா இருக்கணும். ஐயா புரியுதுப்பா. படிச்ச பைய, உனக்கு விவரம் தெரியும் நினைக்கேன். இதுக்கு மேல உன் இஷ்டம் ஐயா. சரிப்பா. என்ன இது? அம்மா கிட்ட பேசலான்னு ஃபோன் அடிச்சா அம்மா நம்பர் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்கு. அம்மா எப்பயுமே சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாங்களே, என்னாச்சுன்னு தெரியலையே. பாபு, என்னாச்சு? ஏன் ஃபேஸ் டல்லா இருக்கு? இல்லப்பா, அம்மா கிட்ட பேசணும் போல இருந்து கால் பண்ணனா சுவிட்ச் ஆஃப்னே வருது. பாபு, சார்ஜ் போட மறந்துருப்பாங்கம்மா. இல்ல மாமா, எப்பவுமே சுவிட்ச் ஆஃப் ஆக விடவே மாட்டாங்க. என்னன்னு தெரியலையே, எனக்கு பயமா இருக்குப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாப்பு. சிவா. அப்பா வாங்கப்பா. என்னாச்சு?
மருமக எதுக்கு டல்லா இருக்கா? இல்லை மாமா, அம்மா கிட்ட பேசணும் போல இருந்து கால் பண்ணனா சுவிட்ச் ஆஃப்னு வருது, அதான். தம்பி, நான் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே சொன்னேன்லப்பா, கொஞ்ச நாளைக்கு அவங்க அம்மா வீட்டில் போய் 2 பேரும் இருந்துட்டு வாங்களேன். இல்லைப்பா, இப்போ அங்கே நிலமை சரியில்லை. என்னடா பிரச்சனை உனக்கும் அவருக்கும்? கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். அப்புறம் என்னப்பா, மருமகளும் ஆசைப்படுறா, கொஞ்ச நாளைக்கு அங்கே போய் தங்கிட்டு வாங்க. ஆ சரிப்பா. ஐயா, காஃபியா டீயா? எனக்கு எதுவும் வேண்டாம் ராணி. தம்பி உங்களுக்கு? இல்லைக்கா, எனக்கும் எதுவும் வேண்டாம். பாப்பா, உனக்கு ஏதாவது ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரட்டாமா? இல்லக்கா, எனக்கும் எதுவும் வேண்டாம். எப்போ கேட்டாலும் 3 பேரும் எதுவும் வேண்டாம் எதுவும் வேண்டாம்னு சொல்றீங்க. அப்புறம் நான் எதுக்கு தண்டமா அங்கே இருந்துக்கிட்டு? நான் பேசாட்டுக்கு வேலையை விட்டு நின்றுட்டுமா? என்ன ராணி இது? இல்லைங்கய்யா, அப்பப்போ ஏதாவது சாப்பிட்றதுக்கு கேட்டாதானே எனக்கும் வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். பொழுதன்னைக்கும் சும்மாவே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இது என்னடா புது பிரச்சனையா இருக்கு? சும்மா இருந்தா நல்லது தானே. இல்லைங்கய்யா, ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருந்தா தானே நல்லா இருக்கும். எப்போ கேட்டாலும் எல்லாரும் எதுவும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் சொல்றீங்க. அக்கா, நாங்க என்ன உங்களுக்கு இந்த வீட்டில் வேலை செய்கிறவங்களாவா பார்க்கோம்? இந்த வீட்டில் ஒரு ஆளாக தானே உங்களை பார்க்கோம். அதெல்லாம் சரிதான் தம்பி, அதுக்குன்னு சும்மாவே இருக்க முடியுமா? சரி ராணி, கோவப்படாத. காலையில் டிஃபன் ரெடி பண்ணு, நான் சாப்பிட்டே கிளம்புறேன். ஏ அப்பா, இன்னைக்கு மழை வந்துடும். இருங்கய்யா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காரமா தக்காளி தொக்கம் இட்லியும் செஞ்சு கொடுக்குறேன். ம் சரி. அம்மாடி மருமவளை, ராணியை நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். உங்க அத்தை, அதான் என் மனைவி, கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அவ தான் பார்த்து ராணியை வேலைக்கு வச்சா. உங்க அத்தைய ஒரு வேலை செய்ய விட மாட்டா, எல்லா வேலையும் ராணி தான் இழுத்து போட்டு செய்வா. அப்போ அவளுக்கு ஒரு 13 வயசு தான் இருக்கும். அப்பதுல இருந்தே நம்ம வீட்டில தான் வேலை செய்யறா. அதான் அப்படி உரிமையா பேசுறா. ஆமா மாமா, ராணியக்கா ரொம்ப நல்லவங்க. அம்மா, 2 பேரும் அம்மா வீட்டுக்கு போறதுக்கு தேவையான திங்ஸ்லாம் ரெடி பண்ணி வைங்க. ராணி சாப்பாடு ரெடி பண்ணதும் 3 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். ஆ சரிங்க மாமா. மாமா, நான் அம்மா வீட்டுக்கு போறது உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? அதெல்லாம் வருத்தம் இல்லம்மா, நீ சந்தோஷமா போயிட்டு வா. நீ சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும். தேங்க்ஸ் மாமா. அக்கா, ஒரு நாள் எங்க வீட்டுக்கு தான் நீ வந்துட்டு போயேன். வரேன் வரேன் டி, என்ன அவசரம்? மெதுவா வரேன். வந்து உன் கையால நிறைய மரம் நிறைய செடியெல்லாம் நட்டி தந்துட்டு போனேன். ஏன் உன் கையில நட்டுனா நடாதோ? அதுக்கு இல்லக்கா, நானே எத்தனையோ மரமோ எத்தனையோ பூச்செடியோ வச்சு பார்த்துட்டேன், ஒண்ணுமே வரல. ஆனா உன் தோட்டத்துல பாரு, ஆப்பிள் என்ன மாம்பழம் என்ன எல்லாம் காய்ச்சி தொங்குது. பொட்ட பிள்ளைல கூட நம்ம வீட்டுல நீ தான் செடி வைப்பா. உன் கை நல்ல ராசியான கை, வச்சது எல்லாம் நல்லா வரும். அதான் கூப்பிடுதேன், ஒரு நாள் வந்து எல்லாம் வச்சு தந்துட்டு போயேன். வரேன் வரேன் பார்வதி. ஆமாக்கா, சாயந்தரம் 4 மணி ஆகுது. இந்த காப்பி வடை எதுவுமே கிடையாதா? ஏட்டி, எண்ணெயில பொரிச்ச பலகாரம் எதுவும் ஆகாது. உங்க அத்தானுக்கு ஃபுல்லா கொலஸ்ட்ரால், உடம்பு எப்படி இருக்குன்னு பாத்தியா? உனக்கு காப்பி வேணும்னா சொல்லு, காப்பி போட்டு தரேன். பாக்கா, எங்க வீட்டுல எப்பயும் ஒரு பலகாரம் இருந்துகிட்டே இருக்கும். சரி டீ, பலகாரம் வேணும்னாலும் சொல்லு, என்ன வேணும் செஞ்சு தரேன். ஏக்க, வயசான காலத்துல நீ எதுக்கு செஞ்சுக்கிட்டு மருமகளை செய்ய சொல்லு. அவிய வெளியே போனவி என்ன வரல டி? என்ன கைது, வெளியே போனவி என்ன வரலையா? மதிய சாப்பாட்டுக்கு கூட வரல போலையே. ஆமா ஆமா. என்னக்கா இது, காசை கறியாக்கிட்டு இருக்கானா விக்கி? என்ன டீ சொல்ற? வெளியே சாப்பிட்றது வெளியே சுத்துறது எல்லாம் காசு கறி பண்றதா அர்த்தம் தானே? ஏட்டி கிறுக்கி, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு என்ன 100 ரூபா வந்துருமா? 2 பேருக்கும் 200 ரூபா. இதுல என்ன இருக்கு? சாப்பிட்ற வயசுல தான் சாப்பிட முடியும். பல்லு இருக்கிறவ பக்கோடா சாப்பிட்றா, உனக்கு என்ன டீ இருந்துச்சு? அதுக்கு இல்லக்கா, நீ இப்பவுமே கண்டிச்சு வை. பரவு மருமக இப்படி சுத்துறதுலே தான் இருக்கும். மருமகெல்லாம் நல்லாதான் இருக்கா, நீ அமைதியா இரு. சமைக்கிறது கூட நீ தான் சமைக்கிற போல. ஆமாட்டி, அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். படிச்ச பிள்ளைல மெதுவா கத்துக்கிடட்டும். என்ன அவசரம்? நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம செஞ்சு கொடுப்போம். நம்ம காலத்துக்கு அப்புறம் அவிய செஞ்சு சாப்பிட்டுக்கிடட்டு. என்னக்கா நீ, நமக்கு என்ன வயசு ஊஞ்சல் ஆடுது? நம்மளே என்ன போக வேண்டிய வயசுல தான் இருக்கோம். இந்த மாதிரி வயசுல தான் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். அதை விட்டுவிட்டு நீ கடந்து எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கா. கால் மேல கால் போட்டு மருமகளை வேலை வாங்கியா, அதை விட்டுவிட்டு சாமனி நான் சொல்றதை கேளு, இல்லைன்னா உன் மருமகளை என் கைக்குள்ள விடு, நான் பாத்துக்கிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாட்டி, அவ இருக்கிற மாதிரி இருக்கட்டும். இதுவும் அவளுக்கு ஒரு அம்மா வீடு தான், நீ அமைதியே இரு. என்னக்கா, உன் மருமக எனக்கும் மருமக மாதிரி தானே, விக்கியும் எனக்கு பையன் மாதிரி தானேக்கா. எல்லாம் சரிதான் டி, இப்பமே கண்டிச்சு வச்சாக்கா பிறகு நம்ம பேச்சு கேட்பாவோ? என்னமோ பண்ணு. அப்படி ஏன் பொறுப்புல விடு. மருமகளை எப்படி கொண்டு வரேன்னு மட்டும் பாரு. ரொம்ப கஷ்டப்படுத்திடாத டி, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். இரு, உனக்கு காப்பியும் அப்பளமும் பொரிச்சு எடுத்துட்டு வரேன். என்னது, காப்பியும் அப்பளமா? இது என்ன காம்பினேஷனே? வடையும் எண்ணெயில தான் பொரிக்கும், அப்பளமும் எண்ணெயில தானே பொரிக்கும். எல்லாம் என்ன பலகாரம் தானே. இரு, எடுத்துட்டு வரேன். ஐயே, என்ன இந்த அக்கா காப்பிக்கு போய் அப்பளம் தரேங்குது. அங்க இருந்தா என் புருஷன் வகை வகையா சமோசா, உளுந்த வடை, பருப்பு வடை, உலாத வடைன்னு எல்லாத்தையும் செஞ்சு போட்டிருப்பாரு. விக்கி கல்யாணத்துக்கு கூட வர முடியல. பொண்ணு எந்த லட்சணத்துல தான் எடுத்திருக்கான்னு பாப்போம். மருமகளை வேலை வாங்க மாட்டாவலாமே, இனி தானே இருக்கு.
வரட்டு வரட்டு காலையில சுத்த போனவிய என்னம்மா வீட்டுக்கு வரல வரட்டும் மகாராணி எப்படிதான் இருக்காவன்னு பாப்போம்